வாங்க இன்னைக்கு பசலைக்கீரை பறித்து நம்ம பருப்பில் கடையிறதுன்னு எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், மலைக்கு தலைன்னு சூப்பராக தலைஞ்சிருக்கு பசலைக்கீரை. பருப்பில் கடையிற அளவுக்கு நம்ம பசலைக்கீரை பறிச்சாச்சு. வாங்க இது பருப்பில் எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம். கடிச்சிட்டு இந்த பசலைக்கீரையை நம்ம கழுவி சுத்தம் பண்ணிடலாம். கொஞ்சம் பெரிய பெரிய இலையா இருக்கிறதுனால கடையும் போது நல்லா கடைய விடாது. அதனால நம்ம கொஞ்சம் தூளா கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு பொடியா அரிஞ்சாச்சு. இந்த கீரை கொஞ்சம் வளவளன்னு இருக்கும். இந்த வளவளப்பு தன்மை தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதுல 100 கிராம் பருப்பு கழுவி வச்சிருக்கேன். இதுல இந்த கீரையை சேர்த்திடலாம். சேர்த்தி தேவையான அளவு தண்ணி விட்டு அடுப்புல வச்சிடலாம். கீரையும் பருப்பும் வச்சு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு இது மாதிரி வேக வச்சிடலாம் குக்கர்ல. இது இப்போ 3 விசில் வரட்டும். இந்த விசில் வர வரைக்கும் நம்ம வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் வேணாலும் உளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம்னா ஒரு 10-20 வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு உளிச்சிக்கலாம். இது ரொம்ப குட்டி தக்காளியாக இருக்கிறதுனால 3 எடுத்துக்கிறேன். நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 எடுத்தால் போதும். 3 மிளகா. இப்போ இதை அரிஞ்சு ரெடி பண்ணங்காட்டியும் அந்த விசில் வந்துடும், அரிஞ்சிடலாம். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. அடுத்தது தக்காளி கட் பண்ணிடலாம். பருப்பு கீரையும் தாளிக்க இதுதான் தேவையான பொருள். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி, 3 மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறோம். இது தாளிக்க தேவையான பொருள். வாங்க இப்போ நம்ம தாளிச்சிடலாம். பாத்திரம் காஞ்சோன்னே 1 ஸ்பூன் கடலெண்ணெய் வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சோன்னே 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை கையில் நல்லா தேய்ச்சி போடணும். அப்போ தான் கீரை நல்லா வாசமாக இருக்கும். ஒரு 5-6 மிளகு, கீரை 3 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம்.
ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்குங்க. 2லேருந்து 3 மிளகாய் போட்டுக்கலாம். மிளகா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்திடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளியை சேர்த்திடலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம இதை வதக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பருப்பும் கீரையும் வேக வச்சுருக்கோம். அதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வதக்குனதை எடுத்து கொட்டிடலாம். கொட்டியாச்சு. இதுக்கு இந்த பருப்பு கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா பருப்பு மத்த வச்சு கடைஞ்சிடலாம். கீரை, பருப்பு, தக்காளி, வெங்காயம், மிளகாய் எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கடையணும். நல்லா அழுத்தி கடையணும். பாருங்க, கீரை, பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்ந்து மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு கடைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம குண்டாக்கு மாற்றிடலாம். பாருங்க, பருப்பு பசலைக்கீரையும் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை சாப்பிட்றதுக்கு பரிமாறிடலாம். இது சாப்பாடு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இந்த பருப்பு கடைசியில் நல்லா சூப்பராக இருக்கும். கீரை ரெடி ஆயிடுச்சு. கீரை கடைசல் அருமையாக கடைஞ்சி எடுத்தாச்சு. பாப்பாவுக்கு ஊட்டி பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக இருக்குது. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. மாசமாக இருக்கிறவங்க டைமில் ஹீமோக்ளோபின் குறையும். அந்த டைமில் இந்த கீரையை நிறையா சாப்பிட்டா ரத்தத்தில் ரத்த சிவப்பணுக்கள் நிறையா ஊறுங்க. ரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க செய்யும் இந்த சிவப்பு பசலைக்கீரை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.